இல்லைன்னா அப்படியே கேன்சல் போடுங்க. நான் கேன்சல் பண்ண பேமெண்ட் பண்ணிட்டேனே. பேமெண்ட் உங்களுக்கு போடுங்க. வரலையே எனக்கு. பாருங்களேன், வராது, உள்ளே இருக்காது. அந்த லிப்ஸ்டிக்லேயும் எதுவுமே இல்லை. அதனால தான் எனக்கு டவுட்டாக இருக்குது. வேண்டாம், கேன்சல் அப்படியே போடுங்க. திருப்பி உள்ளே எதுவும் இல்லை. இல்லை உள்ள ஏதோ அந்த பப்புள்ஸோட அதுக்கு சைடில் பாருங்கள் உள்ள. இப்படி பண்ணுறாங்க. இந்த மாதிரி வந்ததே இல்லை எனக்கு. இந்த லாஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி வந்திருக்கு. ஏன் இப்படி பண்ணுறாங்க? இல்லை உள்ளே காட்டுங்க, நம்ம ஏதாவது யூஸ் பண்ணோம். பப்புள்ஸ் மாதிரி தான் தெரியுது. கேன்சல் ஓடிபி கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க பார்த்த வீடியோல இருக்கிறது இன்னைக்கு வந்த கொரியர். நேத்து வந்த கொரியர். நாங்க ஊர்ல இல்ல, சென்னையில இருந்தோம். வந்த உடனே எனக்கு அப்பவே டவுட்டா இருந்துச்சு. நெக்ஸ்ட் டே நான் வந்து இப்படி ஓபன் பண்ணி பாக்குறேன். இது வந்து நான் லிப்ஸ்டிக் போட்டிருந்தேன். இது ஆப் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிரைல போட்டிருந்தேன். இது வரவே இல்ல. எப்பவுமே ப்ராப்பரா வரும். 4 வருஷமா ஃபர்ஸ்ட் கிரைல தான் எல்லா திங்ஸ்மே நான் வந்து வாங்குவேன். ஆனா இந்த வாட்டி வந்து இந்த ப்ராடக்ட்டுக்குள்ள எதுவுமே இல்ல. யூசுவலா நான் இது மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். நிறைய ஃபவுண்டேஷன்ஸ், நிறைய லிப்ஸ்டிக், பிரஷஸ் நிறைய வாங்கியிருக்கேன். இந்த வாட்டி இந்த மாதிரி வந்திருக்கு. இது கொரியர்காரங்களுக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு நான் கொரியர் நான் ரெகுலரா கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவர் வந்தோடனே நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, ஆனா எனக்கு டவுட்டா இருக்கு. அவர் என்கிட்ட கையில குடுக்கறதுக்கு முன்னாடி ஓடிபி கேட்டாரு. அப்ப நான் வந்துட்டு இல்ல எனக்கு டவுட்டா இருக்கு, உள்ள ஏதாவது இருக்கா பாருங்க. அவரும் எடுத்து பார்த்துட்டு இல்லாத மாதிரி இருக்கு, உள்ள ஏதாவது இருக்கும்க்கா அப்படின்னு சொன்னாரு. இப்ப நான் சொன்னேன், நேத்து இப்படிதான் வந்துச்சு, நான் பிரிச்சு பார்த்தேன், உள்ள எதுவுமே இல்ல. அதனால திரும்ப நீங்க வந்து ஓபன் பண்ணி பாருங்க, எனக்கு டவுட்டா இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னே அவர் லைட்டை ஓட்ட போட்டு உள்ள வெறும் பபிள் ஷீட். அப்புறம் ஏன் இந்த ஃபர்ஸ்ட் கிரைக்காரங்க இப்படி பண்றாங்கன்னே தெரியலங்கா அப்படின்னு சொல்லி அவரும் சொல்ல அந்த வீடியோலயே சொல்லியிருப்பாரு. ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியலக்கா. அவர் ரெகுலரா 4 வருஷமா அவர் தான் கொண்டு வந்து கொடுக்குறாரு. இந்த மாதிரி நடந்ததே இல்ல. இப்படி நடக்கும்போது எப்படி இருக்கும்? ரீசெண்ட் டைம்ஸ்ல இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடக்குது அப்படின்னு நான் கேள்விப்படுறேன். வெறும் பபிள் ராப் வைக்கிறது, வெறும் டப்பா வச்சு அனுப்புறது, இது என்ன மாதிரியான ஒரு பிசினஸ்னு எனக்கு தெரியல. கம்பெனி ஃபர்ஸ்ட் கிரைல இருக்கிற ஆப், ஃபர்ஸ்ட் கிரை பேஜ் நான் இதுல டேக் பண்றேன். இது அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. வந்து நிறைய பேர்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிரை வந்து ஒரு ட்ரஸ்டபிள் ஆப், ட்ரஸ்டபிள் ஷோரூம். அவங்களுக்கு இது நடக்கிறது, அவங்களோட பேர் தான் கெட்டு போகும். அதனால இதை வந்து அவங்க கண் முன்னாடி இதை கொண்டு போகணும். நீங்க எல்லாரும் இதை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் குழந்தைங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிரை ட்ரஸ்ட் பண்ணி தான் நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்குறோம். இந்த மாதிரி ஆகும்போது ஒரு பைசாவும் வேஸ்ட் ஆகக்கூடாது. பார்த்து ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா இல்ல கான்டாக்ட் பண்றதுக்கோ ரிட்டன் நம்மளுக்கு ரிப்ளை பண்றதுக்கோ ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க. நான் வந்து போட்டோ எடுத்து எல்லாமே கம்ப்ளைண்ட்ல ரைஸ் பண்ணி போட்டாச்சு. இன்னும் அதுக்கு எந்த ரிப்ளையும் வரல, காலும் வரல, மெசேஜும் வரல. இது இப்படியே அன்நோட்டிஸ்டா இருந்தா நம்ம என்ன பண்றதுன்னு தெரியல. இதுவே அஜியோவா இருந்தா நம்ம கால் பண்ணி பேசலாம். இதுல எந்த ஒரு ரிப்ளையுமே வராது. இது நம்ம அவங்க கண்ணு முன்னாடி கொண்டு போய் சேர்க்கணும். இது எல்லாமே ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ். ஆஃபர்னால போட்டிருப்பேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லாதீங்க. நான் 4 வருஷமா ஆஃபர் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி ஒரு ட்ரஸ்டபிள் ஆப்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கிரைல தான் போட்டுட்டு இருக்கேன். இந்த 2 வாட்டி இப்படி நடந்திருக்கு. அது எனக்கு மட்டும் இல்ல, இந்த கொரியர்காரங்களுக்கே ஷாக்கு தான். அல்ல இது ஏன் இந்த மீடியேட்டர்னால என்ன நடக்குது? இது சப்ளையர் யாரு? இந்த விஷயத்த அவங்க கண்டுபிடிச்சு இதை சால்வ் பண்ணியே ஆகணும்.